ஓகே, நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1ல் செகண்ட் எபிசோட் பற்றி பேச போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இப்போ தான் சீசன் 3 ஸ்டார்ட் ஆகிருக்கு. சீசன் 3ல் 3 எபிசோட்ஸ் பக்கம் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ போக போக நம்ம எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு 1 by 1 போயிடலாங்கிறதுனால போயிட்டுருக்கேன். ஏன்னா எப்படியுமே அது முடியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் சீசன் 3யோட அனிமேஷன் குவாலிட்டி கரெக்டாக இல்லைங்கிறத இப்போ பெரிய டாக் போயிட்டுருக்கிறதுனால ஸோ அது அப்புறமா அதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ சொன்ன மாதிரியே ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 செகண்ட் எபிசோட் ரிவ்யூ போகலாமா? ஓகே, என்னென்னா சீசன் 2 சீசன் 1 இது ரெண்டுலேயுமே கம்பேர் பண்ணணும்னா சைத்தாமா இந்த சீசனில் தான் ஒரு சீனில் அதாவது இந்த சீசனில் இந்த எபிசோடில் சைத்தாமா ரொம்ப டெரராக கட்டியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்டில் என்ன ஆகும்னா சைத்தாமா வீட்டில் தண்ணி பிடிச்சி கத்தாழை செடிக்கு தண்ணி ஊற்றுறதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். தண்ணி பிடிச்சிட்டு இருப்பான். ஒரு யானை மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சி அதை எடுத்து ஊற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த டைமில் ஒரு மஸ்கிட்டோஸ் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே மஸ்கிட்டோஸ் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாத்தோட பிளட்டையும் குடிச்சிட்ருக்கு. ஸோ யாரும் உள்ளே வராதிங்க, எல்லாருமே எவாக்குவேட் ஆயிருங்க, அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் சைத்தாமா உள்ளே வருவாப்பில். சைத்தாமா என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது சைத்தாமாவை கடிக்கிறதுக்கு ஒரு கொசு வரும். இப்போது எப்படின்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவுமே சைத்தாமா டெரரே ஒரு மாதிரி காமான பர்சனாக இருப்பான். எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ பெரிய வில்ல பேசிகிட்டு இருக்கும்போது கூட சைத்தாமா அமைதியாக நின்று கேட்டுட்டு ஓகே ஃபினிஷ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரே பஞ்சில் க்ளோஸ் பண்ணிடுவான். பட் அந்த கொசு அவனை கடிச்சிட்டு ஃபஸ்ட்டு டைம் ஸ்லாப் பண்ணுவான், வெறி ஆயிடுவான். செகண்ட் டைம் ஸ்லாப் பண்ணுவான், ஒரு கட்டத்தில் செம்ம காண்டாயிருவான். அடி விட்டு அவன் மூஞ்சில கன்னத்துல அடிப்பான். கொசு கன்னத்துக்கு வந்தோடனே சட்டுன்னு ஒரு அடி அடிப்பான். சட்டார்னு ஒரு சவுண்டு, அந்த ஸ்லாப் சவுண்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு அதுல டெரரா கட்டியிருப்பாங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல ஜெனஸ் காட்டியிருப்பாங்க. ஜெனஸ் என்ன பண்ணுவான்னா அந்த மஸ்கிட்டோஸ் கேங்கை ஃபாலோ பண்ணிட்டே வருவான். ஸோ அந்த மஸ்கிட்டோஸ் கேங் எப்படி காட்டுவாங்கங்கிறத ஒரு சீன்ல அதை காட்டியிருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் எல்லாருமே எவாக்குவேட் ஆனதுக்கப்புறம் ஒருத்த மட்டும் போய் ஒரு ஷாப்லேருந்து திருடிட்டு வெளியே மஸ்கிட்டோஸ் ஒரு சின்ன பிளட்டு குடிக்கிறதுக்கு பயந்துட்டு நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, ஸோ இட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா மஸ்கிட்டோஸ் ஃபுல்லாக அவன் உடம்புல இருக்கிற எல்லா பிளட்டையும் செக் பண்ணிட்டு போயிடும். அந்த ஒரு ஷாட்டை காட்டுவாங்க. அந்த ஷாட் சூப்பராக இருக்கும். அந்த ஷாட் முடிச்ச உடனேமே ஜெனோஸ் அந்த மஸ்கிட்டோஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். மஸ்கிட்டோஸ் எல்லாத்தையுமே ஜெனோஸை பார்க்கும்போதே தெரியும் ஜெனோஸ் ஒரு மெட்டல் பாடி. ஸோ அந்த மெட்டல் பாடியை இந்த மஸ்கிட்டோஸ்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிறது நம்மளால பார்த்த உடனேமே ஒரு மாதிரி கணிக்க முடியும். அந்த ஜெனோஸ் அந்த மஸ்கிட்டோஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ஒரு லேடி தான், அவதான் அதை ஒரு சம் சிக்னல்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்றாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த லேடியை ஃபைண்ட் பண்ணிடுவான். அந்த லேடியை ஃபைண்ட் பண்ணி அந்த லேடிக்கும் ஜெனோஸ்க்கும் ஃபைட்டு நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபைட் அப்போ நம்ம சைத்தாமா ஓடி வருவான். ஓடி வரும்போது அந்த மஸ்கிட்டோஸ் ஆல்ரெடி அவனை கடிச்சிட்டு இருந்த மஸ்கிட்டோஸை கொல்றதுக்காக மஸ்கிட்டோஸ் ஹிட்டு அந்த ஹிட்டு மாதிரி இருக்கும்ல அதை வச்சு அடிச்சுக்கிட்டே ஓடி வருவான். ஓடி வந்தோடனே பேசும்போது மஸ்கிட்டோஸ் வாய்க்குள்ள போயிடும். அந்த சீன் செம்மையா இருக்கும். நீங்க முடிஞ்சா அதை பாருங்க, சூப்பரா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் இந்த லேடிக்கும் ஜெனோஸ்க்கும் ஃபைட்டு போயிருக்கும். அந்த இதில் லேடி ஆல்ரெடி ஜெனோஸோட ஒரு கையை எடுத்திருப்பா. குத்தி தலையில் இருக்கிற ஒரு கொம்பு மூலியமா குத்தி கையை எடுத்திருப்பா. ஜெனோஸ் அந்த லேடியோட 2 காலையுமே பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் அந்த லேடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவானா பக்கத்துல எந்த மக்களுமே இருக்க மாட்டாங்க. ஸோ மஸ்கிட்டோஸ்னால மக்களோட பிளட்டை செட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம்னா மஸ்கிட்டோஸ் பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்ல போய் அனிமல்ஸோட பிளட் எல்லாம் செட் பண்ணிட்டு இவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதனால இவ எவாலுவேட் ஆவா. எவாலுவேட் ஆனதுக்கு அப்புறம் ஜெனஸை போட்டு பொழந்து எடுத்துருவா. இந்த சீரீஸ் ஃபுல்லாவுமே ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா எவன் பார்த்தாலும் ஜெனஸ் பிச்சு போட்டுருவான். பாதி கை காலு எடுத்த ஷாட்லயே கையை பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபைட் அப்போ ஜெனஸ் சரி
இனிமே வந்து நம்ம டாக்டர் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் இது பண்ண முடியாது, நான் பிரேக் பண்ண போறேன், நான் வந்து செல்ஃப் டிஸ்ட்ராய் ஆக போறேன்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஸ்ட்ராய் ஆகலான்னு போகும்போது ஆல்ரெடி அவட வந்து பாதியா பிச்சிருப்பா. அவகிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஜெனஸ் கிட்ட கை இருக்காது, கால் இருக்காது, வயித்தோட பாதி கட்டாயிருக்கும். ஸோ ஒரு மாதிரி பாவமா இருக்காது. அந்த வந்து குழந்தைங்க கிட்ட மெட்டல் டாய் எல்லாம் கிடைச்சதுன்னா அதை பிச்சு போட்டு ஒரு சைடா கால் தனியா கை தனியா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்த சரி ஓகே வேற வழியே கிடையாது வெடிச்சிடலாங்கும் போது டப்புன்னு சைத்தாமா வந்து ஒரே பஞ்சு, அவ்வளோதான். அந்த மஸ்கிட்டோஸ் அந்த ராணி வந்து சட்டார்னு வெடிச்சு பிளட் எல்லாம் வெளியே தெரிக்கும். அந்த சீன் சூப்பராக இருக்கும். அது முடிச்சோடனே ஜெனஸ் வந்து ஆச்சரியமா பார்ப்பான், என்ன சிங்கிள் பஞ்சில் முடிச்சுட்டான், சரி உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த பேரு சொல்றது சைத்தாமான்னு சொல்லும்போது அந்த இது ஸ்பிளிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட்ல என்னன்னா சைத்தாமாவும் இவனும் 2 பேர் தனியா நின்றுட்டு இருப்பாங்க. நிலம் ஃபுல்லா ஓட்டையா இருக்கும், நிலம் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு மாதிரி இருக்கும். அப்புறம் மேல வானத்துல பாத்தீங்கன்னா வானத்திலேயே ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து சூப்பரா இருக்கும். அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி அருமையா இருக்கும். சரி இப்படிதான் அப்படிங்கறதோட அது முடியும். இது முடிச்ச உடனே அவ செத்ததை வந்து ஹவுஸ் ஆஃப் எவால்யூஷன் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் ஆர்கனைசேஷன் தான் அவளை வந்து புரோட்டோடைப்பா ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேங்ல இருந்து ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவாங்க. இவனை வந்து கூட்டிட்டு வரல, இவனோட ஸ்பெசிமன் எடுத்து இவனை வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு வருவாங்க. அதுக்காக ஒரு 4 பேர் அனுப்புவாங்க. 4 பேரா 1 2 3 4 5 பேர் அனுப்புவாங்க. 5 பேர் அனுப்பிட்டு இப்போ இப்படிதான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல 5 பேர் அனுப்பியிருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஜெனஸ் வருவான். ஜெனஸ் வந்து சைத்தாமோட பேர் கேட்டுருமா. அதை வந்து அடுத்ததுல வந்து என்ன வந்து மாஸ்டரா, நீங்க தான் எனக்கு நீ மாஸ்டர், எனக்கு வந்து உங்களோட டிசிப்ளின் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப சைத்தாமா சொல்லுவான், ஓகே உன்னோட ஏஜ் வந்து இப்போ 19, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 22, இப்போ என்னோட ஏஜ் 25. ஸோ நீ வந்து டிசிப்ளினா இருக்கணும், அதை வந்து நான் உனக்கு டீச் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெனஸ் கிட்ட வந்து உன்னோட ஃபிளாஷ்பேக் என்னன்னு கேட்பான். அப்ப ஜெனஸ் வந்து அவனோட ஃபிளாஷ்பேக் சொல்லுவான். அவன் வந்து அவங்க ஃபேமிலி கூட ஜாலியா இருந்தது, அந்த டைம்ல வந்து சைபாக் வந்து அவன் வில்லேஜ் ஃபுல்லாவுமே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவான். அந்த ஸ்டோரி உண்மையிலுமே அவன் வந்து எப்படி சொல்லுவான்னா, நான் வந்து வீட்டில் இருந்தேன், வீட்டில் இருக்கும்போது எங்கள் ஃபேமிலி கூட ஜாலியாக இருந்தேன், அந்த டைமில் வந்து ஒரு சைபாக் வந்துச்சு, சைபாக் வந்து எங்களோட ஃபேமிலி பார்க் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு டாக்டர் என்ன பார்த்தாரு. அந்த டாக்டர் வந்து எனக்கு வந்து சர்ஜரி பண்ணுறேன்னு சொன்னார். அந்த சர்ஜரியில் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்பீடாக சொல்லிக்கிட்டே போவான். நானே ரொம்ப ஸ்லோவாக தான் சொன்னேன். அவன் ஸ்பீடாக சொல்ல சைத்தாம ஒரு இடத்துல டென்ஷன் ஆயிரும். அந்த டைம்ல தான் அந்த 4 பேர் 5 பேர் அப்பீர் ஆவாங்க. அந்த 5 பேர் அப்பீர் ஆனோடனே அதுல வந்து ஒரு கொரிலா வரும். அந்த கொரிலா வந்து இந்த சைபாக் சூட் போட்டிருக்கும். ஸோ அதை வந்து ஜெனஸ் வந்து ஃபைட் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள ஒரு அந்த ஒரு ஒரு பூச்சி ஒன்று வரும். கரப்பாம்பூச்சி கிடையாது, சம் லைக் அந்த கை ஃபுல்லா அருவாள் வச்ச மாதிரி ஒரு பூச்சி ஒன்று இருக்கும். அந்த பூச்சியோட பேர் மறந்துட்டேன். அந்த பூச்சி வரும். அந்த பூச்சி ஒரே பஞ்சு தான், ஒரு பஞ்சு அடிச்சோடனே நாக் அவுட் ஆயிரும். அடுத்து கீழே 2 நத்தையும் இன்னொரு உயிரினமும் இருந்து அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள சைத்தாமா அங்க வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு பூமிக்குள்ள புதைச்சிருப்பான். அடுத்து சைத்தாமாவை வந்து ஒரு பெரிய பிளாட்டிபஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு உயிரினம் வந்து கீழே இழுத்து அவனை வந்து பூமிக்குள்ள போட்டு, பாதி தலை மட்டும்தான் தெரியும், மற்றது எல்லாமே கீழே இருக்கிற மாதிரி பூமிக்குள்ள கீழே இழுத்து வச்சிருக்கும். அப்போ வந்து ஜங்கிள் கிங்கு அவன் ஒரு லயன் வந்து அவங்ககிட்ட வந்து அவனை மிரட்டிட்டு இருக்கும். சைத்தாமா எந்தவித சங்கடமும் இல்லாம எந்திரிச்சு அவன் உடம்புல இருக்கிற அந்த தூசியெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த சீன் சூப்பரா இருக்கும். அந்த அந்த கீழே இழுத்ததுல அந்த பெரிய பிளாட்டிபஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதோட ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஸ்டன்னாகி நிற்கும். அப்புறம் ஒரே பஞ்சு தான், அந்த லைனை போட்டு ஒரே முடி. அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து சைபாக் அந்த கொரிலா கூட வந்து நம்ம ஜெனஸ் வந்து ஃபைட் பண்ணி அதுகிட்ட இருந்து எதுக்கு நீ இங்க வந்திருக்கங்கிற இதை வந்து டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துருவான். இதோட அந்த எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் வேற வழி இல்லை, ஏன்னா எப்படி பார்க்க போகிறது ஒரு 4 பேர் தான். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ வந்து ஆடு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா
வேண்டர்மை ஹாலிடேஸ்னு ஒரு ஹாலிடேஸ் பேக்கேஜ் டீம். அவங்க வந்து நமக்கு வந்து ஆட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ஹனிமூன் ட்ரிப்ஸு, ஃபேமிலி ட்ரிப்ஸு, எங்கேயா இருந்தாலுமே இந்த ஹோல் வேர்ல்டு பண்ணி கொடுக்குறாங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா அதை பிங் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. தேங்க்யூ, பாய்.